ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொனவுன் அப்படிங்கிறது நவுனோட ரிப்பிட்டேஷனை தவிர்க்கிறதுக்காக நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான் ப்ரொனவுனில் மொத்தம் 10 டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன், ரெஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன், எம்பத்திக் ப்ரொனவுன், இன்டெஃபினைட் ப்ரொனவுன், ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். ஃபஸ்ட்டு டைப் பர்சனல் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸையோ ஆர் திங்ஸையோ ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ் தான் பர்சனல் ப்ரொனவுன். இந்த பர்சனல் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஆல் தி 3 பர்சன்ஸையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் பர்சனாக இருக்கலாம், செகண்ட் பர்சனாக இருக்கலாம், தேர்ட் பர்சனாக இருக்கலாம். 3 விதமான பர்சன்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம பர்சனல் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு பர்சன்ஸ் அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஹி, ஷி, இட், ஐ, வி, யூ, தே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. இது எல்லாமே என்னென்னா பர்சனல் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ லைக்ஸ் டு ரீட் மிஸ்ட்ரி நாவல்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஷீ அப்படிங்கிறது பர்சனல் ப்ரொனவுன். ஏன் நம்ம இங்கே ஷீயை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் கேரக்டரை மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக தான் ஷீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஷீங்கிற ப்ரொனவுன் அந்த ஃபீமேல் கேரக்டரோட நேமை ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கு. நம்ம இதை மேரி லவ்ஸ் டு ரீட் மிஸ்ட்ரி நாவல்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த மேரிங்கிற வேர்டுக்கு பதிலாக ஷீ அப்படிங்கிற இந்த ப்ரொனவுன் வந்து ரீப்ளேஸாக வந்திருக்குது. அது ஒரு ஃபீமேல் கேரக்டரை ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஷீ அப்படிங்கிறது பர்சனல் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒன் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது சப்ஜெக்டோட ஆக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ் எல்லாமே அதோட எண்டிங்கில் செல்ஃப் ஆர் செல்ஃப்ஸ் அப்படின்னு எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப், அவர் செல்ஃப், தெம் செல்ஃப் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். ஹீ ஹர்ட் ஹிம் செல்ஃப் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது தான் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இந்த இடத்துல ஹீங்கிற கேரக்டர் தான் ஒரு விஷயத்தை செய்கிறதாகவும் இருக்குது. அந்த விஷயத்தினால ஏற்படுற லாபமோ நட்டமோ அதை ரிசீவ் பண்ணுறதும் அந்த ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டாக தான் இருக்குது. அதாவது டூவர் ரிசீவர் 2 பேருமே ஒருத்தங்களாக தான் இருக்கிறாங்க. இது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த கேட் groomed itself ஃபார் ஹார்ஸ். இந்த இடத்துல கேட் தன்னைத்தானே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் க்ரூம் பண்ணிக்கிச்சு. அப்போது இதில் க்ரூம் பண்ணுறதும் அந்த கேட் தான், அது அழகாகிறது, அது செய்கிற செயல்னால அழகாகிறதும் அந்த கேட் தான். டூவர் ரிசீவர் 2 பேருமே ஒரு பர்சன் தான். இந்த மாதிரி சப்ஜெக்டோட ஆக்ஷனை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா விதமான ப்ரொனவுனுமே ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். எம்பத்திக் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரொனவுன். இந்த விதமான ப்ரொனவுனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்ட் செய்கிற ஒரு ஆக்ஷனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக எம்பசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா விதமான ப்ரொனவுனுமே எம்பத்திக் ப்ரொனவுன். இந்த மாதிரியான ப்ரொனவுனுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மை செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், யுவர் செல்ஃப் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த விதமான ப்ரொனவுன் எல்லாமே ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கு அடுத்ததாக உடனடியாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஹிம்செல்ஃப் கிளீன் த ரூம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது எம்பத்திக் ப்ரொனவுன். ஏன் அப்படின்னா அந்த ஹீ அப்படிங்கிற கேரக்டர் அந்த ஒர்க் செஞ்சதை இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வேறு யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் அவனே அந்த ரூமை க்ளீன் செஞ்சான் அந்த மாதிரி சொல்கிறதுனால இது எம்பத்திக் ப்ரொனவுன். ஹீ ஹிம்செல்ஃப் ஃபிக்ஸ் த கார். இதில் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது எம்பத்திக் ப்ரொனவுன். அந்த காரை அவனே யாரோட உதவியும் இல்லாமல் ஃபிக்ஸ் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்கிறதுனால இது எம்பத்திக் ப்ரொனவுன். ஷீ ஹர் செல்ஃப் ஓன் தி காம்படிஷன். யாரும் வின் பண்ணாமல் அவள் தான் வின் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் செஞ்ச ஒரு விஷயத்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து இந்த சென்டென்ஸ் சொல்கிறதுனால இதுவும் எம்பத்திக் ப்ரொனவுன். சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே சப்ஜெக்ட்டுக்கு அதாவது நவுனுக்கு அடுத்தபடியாக உடனே அந்த எம்பத்திக் ப்ரொனவுன் வேர்ட்ஸான ஹிம் செல்ஃப், மை செல்ஃப், ஹெர் செல்ஃப் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வருது இல்லையா. இதை வச்சு சென்டென்ஸில் இருக்கிற ப்ரொனவுன் வந்து எம்பத்திக் ப்ரொனவுன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரொனவுன். இதை நம்ம எந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனையோ திங்ஸையோ நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம், ஒரு விஷயத்தை ஜெனரலைஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்டெஃபினைட் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு சம் ஒன், சம்படி, எனிதிங், நத்திங், ஃபியூ, ஆல், செவரல், நன், எனி ஒன், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எனிபடி இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் மென்ஷன் பண்ணாமல் ஜெனரலாக சொல்கிறது இல்லையா. அதனால இது எல்லாமே இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஒன் கால்டு வைல் யூ வேர் அவுட். இந்த சென்டென்ஸில் சம் ஒன் அப்படிங்கிறது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஏன் அப்படின்னா இது வந்து யாரையுமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் ஸ்டோரி. இதில் எவ்ரிபடி அப்படிங்கிறது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஏன்னா இதுவும் யாரையுமே மென்ஷன் பண்ணாமல் ஜெனரல் சென்ஸில் சொல்லியிருக்கிறதுனால இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே இன்டெஃபினைட் ப்ரொனவுனில் வரும். நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரொனவுன். இது 2 பேருக்கு இடைப்பட்ட மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசும். இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் எதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் அவங்களுக்குள்ள என்ன ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதாவது சேமாக ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வி கங்க்ராச்சுலேட்டட் ஒன் அனதர் ஆன் அவர் அச்சீவ்மெண்ட்ஸ். அதில் அவங்களுக்குள்ள ஒரே செயலான அந்த கங்க்ராச்சுலேட் பண்ணுறது செய்கிறாங்க. அப்போ இது வந்து ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்.
இந்த சென்டென்ஸ்ல ஒன் another அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டாம் அண்ட் செர்ரி லவ்ஸ் ஈச் அதர். இந்த சென்டென்ஸ்ல ஈச் அதர் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ரெண்டு பேருமே ஒருத்தர் விரும்புறாங்க, ஒருத்தவங்க கொடுக்கவும் செய்றாங்க, அதே நேரத்தில் ரிசீவ் பண்ணவும் செய்றாங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லாமே ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கூப்பிடுறதுக்கு நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் எதில் கீ ரோலாக இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் திங்ஸையோ ஐடியாஸையோ பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்காக. மெயினான டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் என்னலாம் அப்படின்னா, திஸ், தட், தீஸ், தோஸ் இந்த மாதிரியான எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் மை ஃபேவரட் புக். இதில் திஸ் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இந்த சென்டென்ஸில் ஸ்பீக்கரோட ஃபேவரட் புக்கை மென்ஷன் பண்ணி இந்த திஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்ததுனால இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வாண்ட் தட் பென் ஆன் தி டேபிள். இதில் தட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக பெண்ணை மென்ஷன் பண்ணுது, ஸோ தட் இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், எய்தர், நெய்தர், நன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் ஸ்டூடெண்ட் ரிசீவ்ட் அ சர்டிஃபிகேட். இங்கே ஈச் அப்படிங்கிற வேர்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டையும் சொல்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ கேன் சூஸ் எய்தர் கேக் ஆர் ஐஸ்கிரீம் ஃபார் டெசர்ட். இங்கே எய்தர் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இது ரெண்டு ஆப்ஷனுக்கு இடைப்பட்ட சாய்ஸை வந்து சொல்லுது. ரெண்டுல நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறதுனால இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓனர்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு நவுனை நம்ம யூஸ் பண்ணாமல் ஓனர்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பொசசிவ் ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணப்படுது. மெயினான பொசசிவ் ப்ரொனவுன் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், அவர்ஸ் அண்ட் தேர்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் மெயினான பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹவுஸ் இஸ் அவர்ஸ். இது எங்களோட வீடு அப்படிங்கிற மாதிரி அந்த அவர்ஸ் அப்படிங்கிறது ஓனர்ஷிப்பை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது பொசசிவ் ப்ரொனவுன். செகண்ட் சென்டென்ஸ் த டாக் இஸ் ஹிஸ் பெட். இதில் ஹிஸ் அப்படிங்கிறது அவனுக்கு சொந்தமானது அந்த டாக் அப்படின்னு சொல்லி ஓனர்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறதுனால பொசசிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒன் இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கும் இல்லைனா நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணப்படுது. மெயினான இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னலாம் அப்படின்னா ஹூ, ஹூம், ஹூஸ், வாட் அண்ட் விச். ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் அட் தி டோர். இதில் ஹூ அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹூஸ் புக் இஸ் திஸ். இதில் ஹூஸ் அப்படிங்கிறதும் அந்த புக்கோட ஓனர் யார் அப்படிங்கிறத ஆன்சராக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறதுனால இதுவும் இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். லாஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம கன்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மெயின் கிளாஸையும் டிபெண்டன்ட் கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரியான ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எல்லாமே நவுன், அதாவது மெயின் கிளாஸில் இருக்கிற நவுனை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மோஸ்ட் காமனான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னலாம் அப்படின்னா ஹூ, ஹூம், ஹூஸ், விச் அண்ட் தட். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹவுஸ் தட் ஜாக் பில்ட் இஸ் நவ் ஃபார் சேல். இதில் தட் அப்படிங்கிறது ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரியும் அந்த ஹவுஸை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை சொல்கிற மாதிரியும் இருக்கிறதுனால இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த கார் ஹூஸ் ஓனர் இஸ் மை ஃப்ரெண்ட் நீட்ஸ் ரிப்பேர்ஸ். இந்த சென்டென்ஸில் ஹூஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ப்ரொனவுன்ஸ் ஆர் தி சைலண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் ப்ரொனவுன்லேருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரொனவுனும் நம்மளோட கம்யூனிகேஷனை கிளாரிட்டியோடவும் டெப்த்தாகவும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட எவ்ரிடே கம்யூனிகேஷன்லையும் ப்ரொனவுன் நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நவுன்ஸோட ரெப்பிட்டேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட கம்யூனிகேஷன் ரெப்பிட்டேஷன் அதிகமாக இருந்து போரிங்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காகவும் நம்மளோட கம்யூனிகேஷன் கிளாரிட்டியாக கிளியராக இருக்கிறதுக்காகவும் இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.